இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் பாவம் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவ லிஸ்ட்டை பாருங்கள். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரியில கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதில் குறிப்பிட்டிருக்கிற பாவம் ஏதாவது ஒன்றை நம்ம செய்திருப்போம். அந்த பாவத்துக்கு என்ன விளைவு கிடைக்கும்? மரணம். ஏன்னா ரோமர் 6:23 முதல் பகுதியில் என்ன போட்டிருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவன் நம் பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12 இருக்குது. அப்போது அவர் நம்முடைய பாவங்களை விலக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்படைய வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின் நாம் அவருடைய பிரியமான குழந்தைகளாக மாறிடும். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு நம்முடைய கையை பிடித்து சொல்கிறார். ஏசாயாவில் போட்டிருக்கு. 48:17 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாமும் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும்.